ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். இன்றைக்கி டேஸ்டியான நார்த்தங்காய் பச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நார்த்தங்காய், அதுக்கப்புறம் 2 பெரிய உள்ளி, வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் இல்லைன்னா சின்ன உள்ளி, அதுக்கு மேலே போடுறதா இருந்தால் கூட ஓகே தான். எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா வத்தல் 2, அப்புறம் கருவேப்பிலை, இந்த 3 போட்டு தாளிச்சிட்டு அது கூடயே நம்ம நறுக்கி வச்சுருக்க நார்த்தங்காய், அதுக்கப்புறம் சின்ன உள்ளி, பச்சை மிளகா எல்லாம் போட்டு நறுக்கி வச்சுருக்கோம்ல, பெரிய உள்ளியெல்லாம் அதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சு அந்த தண்ணி அதில் ஊற்றணும். கூட கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு தேவைக்கேற்ப அதில் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் ஒரு மூடி போட்டு லைட்டாக வேக வைக்கணும். கொஞ்சம் வெந்த உடனே நம்ம ஒரு துண்டு சர்க்கரை அது கூட போடணும். உங்களுக்கு கொஞ்சம் கூட இனிப்பு விருப்பம்னா கொஞ்சம் கூட போடலாம். ஸோ கொஞ்சம் சர்க்கரை அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து வரும்போது 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி அதை அதில் போடணும். நாங்கள் கொத்தமல்லி பொடியும் வத்தல் பொடியும் சேர்த்து திரித்து வச்சுருக்கோம். ஸோ அதை அதில் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா பெருங்காய பொடி கொஞ்சம் போடணும். 2 போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். மூடி போட்டு கொதிக்க விட்டுறணும். ஸோ நல்லா வெந்து வந்துடும். நார்த்தங்காய் நல்லா வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா டேஸ்டியான நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா டேஸ்டியான நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி தெரியாதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.